ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு சுக்கிர பெயர்ச்சி பலன்கள். பொதுவாக சுக்கிர பகவான் கலத்திர காரகன், வண்டி வாகனத்துக்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர், அனைத்து விதமான சுக போகங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவர், கலைத்துறைக்கு சொந்தக்காரர். அப்பேற்பட்ட அந்த சுக்கிர பகவானானது கும்ப மனையிலிருந்து மீன மனைக்கு பயிற்சியாகிறார். இது எப்போ நடக்குது அப்படின்னா மார்ச் மாதம் 2ஆம் தேதி மீன மனையில் இந்த சுக்கிர பகவான் உச்ச பலம் அடைய போகிறார். அப்போ அந்த மீன மனையில் 3 நட்சத்திரங்களின் வயலாக தன்னுடைய பலனை கொடுக்க போகிறார். அதாவது பூரட்டாதி நட்சத்திரத்தில், அதாவது குருவின் நட்சத்திரத்திலும், சனி பகவான் நட்சத்திரமான உத்திரட்டாதி, புதன் பகவான் நட்சத்திரமான ரேவதியில் பயணம் பண்ணி தன்னுடைய பலனை கொடுக்க போகிறார். இந்த பதிவை நீங்கள் முழுவதுமாக பாருங்கள். நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ரிஷபராசி அன்பர்களே, சுக்கிர பயிற்சியால் என்ன பலன்? மீன மனையில் உச்ச பலம் பெறுகின்ற சுக்கிரனால, அதாவது உங்கள் ராசி அதிபதி உச்ச பலம் அடைய போகுது. அது எங்கே? உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில். ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. உங்கள் ராசிநாதன் வலிமை பெறுகின்ற ஒரு காலகட்டம். அப்போ என்ன நடக்கும்? நினைச்சது நடக்கும், தொட்டது துளங்கும். உங்கள் முயற்சிகள் அத்தனையும் பலிதமாகும். நீங்கள் கடந்த சில மாதங்களாக என்ன உங்கள் மனதில் வைத்து கொண்டிருந்தீர்களோ, எது செய்ய முடியாமல் தவித்து கொண்டிருந்தீர்களோ, அதை செயல்படுத்துவதற்குண்டான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. ஏன்னா உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அங்கே சனி பகவானோட இணைகிறது. அப்போ சுக்கிரனும் சனியும் இணைகிறது. இணைஞ்சா நல்லதா சார்? நல்லது தான். ஏன்னா சனி பகவான் யார் அப்படின்னா இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு 9க்குரியவன், 10க்குரியவன், பாக்கியத்தை தரக்கூடியவன், தொழில் ஸ்தானத்தின் அதிபதியான அந்த சனி பகவான் ராசிநாதனோட இணைந்து கொண்டு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கு. அப்போ உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தொழில் ரீதியில், உத்தியோக ரீதியில், வேலை ரீதியில் உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். ஏன்னா 9ங்கிறது பாக்கியாதிபதி 11ஆம் இடத்தில் ராசிநாதனோட இணையும் போது நல்ல பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. தனத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உண்டாக்கும். தொழில் ரீதியில் லாபம், மகிழ்ச்சி, சந்தோஷம். அதாவது 11ங்கிறது லாபம் மட்டும் கிடையாது, மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நிகழ்வு எங்கே இருக்குன்னா அது லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்துல தான் இருக்குது. ஸோ அந்த நிகழ்வு, சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக உருவாக்கும். அதில் மாற்று கருத்து என்பது இல்லை. அதே சமயத்தில் பாருங்கள், அதே சுக்கிரன் தான் 6க்குரியவன். உங்களுக்கு கடனை கொடுக்கக்கூடியவனும் அவன் தான், எதிர்ப்பை கொடுக்கக்கூடியவனும், பகையை தரக்கூடியவனும் அதே சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் 11ஆம் இடத்தில் இருக்கார். 6க்குரியவன் தனக்கு 6ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்போ எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. யாரெல்லாம் உங்களுக்கு துரோகம் செய்து கொண்டிருந்தார்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு பகை கொடுத்து கொண்டிருந்தார்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு எதிர்ப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களை எல்லாம் வெல்லக்கூடிய, அவர்களை விட்டு விலகக்கூடிய, அந்த எதிர்ப்பு பகையிலிருந்து வெற்றி பெறக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும். யாருக்கெல்லாம் வழக்கு சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறதோ அவர்கள் எல்லாம் வழக்கிலிருந்து வெற்றி பெறக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அப்போ வழக்கிலிருந்து விடுதலை பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு. ஏன்னா ரொம்ப நாளாக இருக்குது சார், ரொம்ப நாளாக கேஸ் போயிட்டுருக்கு சார், செய்யாத குற்றங்களுக்கு ஒரு தண்டனை அனுபவித்து கொண்டிருக்கிறேன், இந்த மாதிரியாக பிரச்சனையோடு இருக்கக்கூடிய அந்த வழக்கிலிருந்து வெளிவரக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும். எதிரி தொல்லைகளிலிருந்து விடுபடுவது. அடுத்து ஹெல்த் சார்ந்த விஷயம். ஏற்கனவே ஒரு உடம்புல ஒரு பிரச்சனை ஆகிட்டு இருக்கு, அதற்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன், சரியான டாக்டர் கிடைக்கல, சரியான ஆஸ்பத்திரி கிடைக்கல, என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கக்கூடிய ரிஷபத்துக்கு இப்போ தீர்வு கிடைச்சிரும். உடல்நிலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும். அதை கெட்டியாக பிடித்து கொள்வது ரிஷபத்துக்கு சிறப்பு.
அடுத்து பாருங்க, 6ஆம் இடம் என்பது வேலையை குறிக்கக்கூடிய இடம். யாருக்கெல்லாம் வேலை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறீர்களோ, அல்லது 2-3 இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன் சார், 1 மாதம் 2 மாதமாக ஒரு வேலை தேடிட்டு இருக்கேன் சார், நான் ஏதோ ஒரு வேலையில் இருக்கேன் சார், படித்த படிப்பு வேறு, ஸோ இந்த மாதிரி இருந்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபத்துக்கெல்லாம் வேலை கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு பீரியட். வேலை கிடச்சிரும். வேலையில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் விரும்பிய இடத்துக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஒரு சிலருக்கு என்ன இடமாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இது அத்தனையும் பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த ரிஷபத்துக்கு நிச்சயமாக அமையும். அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 2-3-2026 4-3-2026 வரை அந்த சுக்கிர பகவான், உங்கள் ராசிநாதன சுக்கிர பகவான் குருவினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். சுக்கிரன் குரு காம்பினேஷன் வருது. அப்போ தனத்துக்கு என்ன பிரச்சனை? நிச்சயமாக பொருளாதார உயர்வுகளை கொடுக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா குருங்கிறது எங்கே இருக்கார்? 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். அதுவும் இப்போ இந்த காலகட்டத்தில் வக்ர நிவர்த்தி அடைய போகிறார். அப்போ என்ன? நிச்சயமாக பொருளாதார உயர்வு. ராசிநாதன் 11ஆம் இடத்துல உச்சமாக, அது யோகக்காரகன் என்று சொல்லக்கூடிய சனியினுடைய இணைவு பெற்றிருக்கின்ற காரணத்தால் ஒரு நல்ல நிகழ்வு நடைய காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற சொல்லலாம். அப்போ பொருளாதார உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ரிஷபராசி அன்பர்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 5-3-2026 14-3-2026 வரை பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார். சனி பகவான் அப்படிங்கிறது யார் அப்படின்னா, உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் 9க்கும் 10க்குரியவன். உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன் சனி பகவான். ராஜ யோகத்தை தரக்கூடிய கிரகம் இருக்கக்கூடிய 9 கிரகத்திலேயே இந்த ரிஷப ராசி என்பவர்களுக்கு யோகத்தை கொடுக்கும் சனி பகவான். அந்த சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் உங்கள் ராசிநாதன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அப்போ லாபத்தை கொடுக்குமா இல்லையா? பாக்கியத்தை கொடுக்குமா இல்லையா? தொழில் ரீதியில் உயர்வை கொடுக்குமா இல்லையா? நிச்சயமாக கொடுக்கும். தகப்பன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. எந்த பாக்கியத்துக்காக நீங்கள் உழைத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த பாக்கியத்தில் நன்மதிப்பை தரக்கூடிய அமைப்பு. மதிப்பு, மரியாதை, கௌரவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு. சமூகத்தில் அக்கறை, சமூகத்தின் மீது நாட்டம். நீங்கள் சேர்த்து வைத்த ஒரு சிறு தொகையை எடுத்துக்கொண்டு சமூக காரியங்களில் ஈடுபட்டு அதன் மூலமாக நன்மதிப்பை பெறக்கூடிய அமைப்பு. அரசியல் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம், ஆதாயம். அரசியல் இருக்கின்றவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்புகள். அதிகாரத்தில் செயல்படுத்தக்கூடிய அமைப்புகள், அதிகார வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, அட்மினிஸ்ட்ரேஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், இது எல்லாமே சிறப்பு பெறுகின்ற ஒரு நல்ல காலகட்டமாக இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக அமையும். ஸோ இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு பிரகாசமாக இருக்கிறது. இந்த குழந்தை பாக்கியத்துக்காக எவ்வளவோ கோயில், எவ்வளவோ பரிகாரங்கள், எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எடுத்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்பாக, ஒரு சந்தோஷம் தரக்கூடிய நிகழ்வாக இந்த காலகட்டம் அமைய இருக்கிறது. வீடு, வண்டி, வாகனம், அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குறதுக்கு உகந்த காலகட்டமாக நிச்சயமாக உண்டு. ஏன்னா சுக்கிரன் தான் வீட்டுக்கு காரக கிரகம். அவர் உச்சபலம் பெறுகிறார். அப்போ நிச்சயமாக இந்த வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குவதற்கு எந்த தடையும் இல்லை இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிர பகவான் 15-3-2026 26-3-2026 வரை ரேவதி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார். இந்த ரேவதிங்கிறது புதன் பகவான். புதனுங்கிறது யார்? உங்களுக்கு தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தின் அதிபதி. அதே சமயத்தில் 5க்குரியவன், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த புதன் பகவான். அவருடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் நற்பலனை தர காத்து கொண்டிருக்கிறது. குழந்தைகள் நன்றாக படிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும்.
குழந்தைகள் என்ன படிச்சிருக்கிறதுக்கோ, அதாவது வெளிநாட்டில் போய் படிக்கணும் அல்லது வெளி ஊரில் போய் படிக்கணும், அந்நியர்களுடன், அதாவது வெளிநாடு வெளி மாநிலம், ஸோ இதை சார்ந்த விஷயத்தில் அரசு ரீதியில் அதிகார ரீதியில் செயல்படுத்தக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. பொருளாதாரத்தில் மேம்பாடுங்கிறது நிச்சயமாக உண்டு. திருமணம் சார்ந்த சுப காரியங்கள், ஏன்னா சுக்கிரன் வலிமையாக இருக்காரே, சுக்கிரன் தான் கலத்திரக்காரகனாச்சே, அவர் பாக்யாதிபதியோடு இணைகிறதே. அப்போது திருமணத்துக்கு எந்த தடையும், அதாவது திருமணத்திலிருந்து வந்த பிரச்சனைகளை களையக்கூடிய ஒரு காலகட்டம். டக்குன்னு ஃபிக்ஸ் ஆயிடும். எத்தனை பார்த்தோம் சார், வரணை பார்த்தோம், ஒன்றும் அமையல, வந்தாங்க பார்த்தாங்க, ரிப்ளை கிடைக்கல. இப்போல்லாம் திடீர்னு உங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது, திருமணம் நல்ல விதமாக அமையப்பெறுகிறது, திருமணம் சார்ந்த நல்ல சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கோ உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ நிகழ காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல நம்ம சொல்லலாம். அப்போது நல்ல விஷயங்களை தரக்கூடிய, மதிப்பையும் மரியாதை தரக்கூடிய, சமூகத்தில் உயர் அந்தஸ்தை தரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். அனைத்து விதமான சுகபோகங்கள், அழகு சம்பந்தப்பட்ட கலைத்துறையில் நாட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ரிஷபத்துக்கு அமைய இருக்கிறது. இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும். உங்கள் சுய ஜாதகத்தில் சுக்கிரன் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கார்? ஆட்சி பலத்தோடு இருக்கா? உச்ச பலத்தோடு இருக்கா? வர்க்கோத்தம பலம் பெற்றிருக்கா? பாவ கிரகங்களின் தொடர்பில் இருக்கா? அல்லது 6, 8, 12ஆம் அதிபதிகளுடன் சேர்ந்திருக்கா? யோக கிரகத்தோடு சேர்ந்திருக்கா? என்ன டிகிரியில் இருக்குது? இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த 2026இல் சொந்த தொழில் செய்வதற்குண்டான கொடுப்பினை இருக்கா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம்? +2 முடிச்சிட்டேன், எந்த கோர்ஸ் படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும்? திருமணம் தடைபட்டு கொண்டே இருக்கிறது, எப்போ தான் சார் திருமணம் நடக்கும்? எப்போ இடமாற்றம் கிடைக்கும்? எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும்? எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.